மண்டையை உடைச்சா உள்ள மூளை இருக்கும். என்ன டேஸ்ட் பார்த்தாச்சா? புறாக்கறி எப்படி? செம்ம டேஸ்ட். புறாக்கறியோட சப்பாத்தி தொட்டு செம்ம டேஸ்ட். சரி, நானும் ஒரு வாய் வச்சு பார்த்தேன். இது கழுத்து கறி ஒன்று கொடுக்குறேன். சரி, ஆப்பாயிலும் வெட்டி அடிச்சு சாப்பிடு. நானும் வந்து டேஸ்ட் பார்க்கணும். அப்படியெல்லாம் ஒன்று தின்னு வர முடியாது. எடுத்து சாப்பிடு. கறி இருக்குல்ல, இன்னொரு நாள் 300 கூட அடிச்சு சாப்பிடும். இந்த இடத்துல ஒரு முட்டையும் வாங்கி வச்சு பார்த்துப்பாரு. சொன்னோன்னே எடுக்குது அப்பா. நம்மகிட்ட விட்டு அப்படி கேட்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புறாவை அடித்தோம். 4 கிலோ கறி இருக்கும். அந்த எலும்பெல்லாம் சேர்த்துன்னா ஒரு 4 கிலோ இருக்கும். நல்ல டேஸ்டானா சப்பாத்தி வச்சு கம்ப்ளீட்டாக சாப்பிட்லான்னு சொன்னான். சோறு சாப்பிட்லான்னு பார்த்தோம். அந்த டேஸ்ட்டாக தான் இருக்குது. பட்டா விட சப்பாத்திக்கு தான் இந்த நல்ல டேஸ்ட்டாக தெரியுது. இந்த கோழி துணிப்பாக கொஞ்சம் ஸ்டவ் வந்து கொஞ்சம் என்ன தான் அழுத்தான்னு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ரொம்ப மெதுவாக இருக்கும். சரி, கொஞ்சம் சாப்பிடு. சரி, நம்ம கூட 2 பேர் ஆக்குனாங்களே, அவங்கள விட்டுட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோமே, வருவாங்களா மாட்டாங்களா? வாங்கப்பா, அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. சரி, அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் கூப்பிடு. சரி, பார்த்தியா, இதுதான் மண்டையை உடைச்சா உள்ள மூளை இருக்கும். சரியா? வேணுமா? சரி, இருந்தாலும் லைட்டாக கடிச்சு தான் எடுக்கணும். சரியா? அப்படியே கடிச்சு உள்ளே தின்றாத, எலும்பு இருக்கும். இப்படி இல்லை. இந்த இருக்கா, இந்த இருக்கு பார்த்தியா, இதுதான் மூளை. அப்படி பஞ்சு கணக்கு இருக்கும். சாப்பிட்டு பாரு, எடுத்து அப்படி உறிஞ்சி சாப்பிடலாம். மண்டையில் உள்ள இந்த சத்துக்குன்னு சொல்லி கோழிலையும் இப்படி தான் சாப்பிட்றாங்க. சரியா? உறிஞ்சி சாப்பிடு. எல்லா மூளை இருக்கும். நல்லா கையை உறிஞ்சி சாப்பிட்டு நல்லாயிருக்கும். சரி, என்கிட்ட சப்பாத்தி இருக்கு, கறி இல்லை. கொஞ்சம் அப்படியே சட்டி எடுத்து வச்சுருமா? கிடையாது, அண்ணன் வேறு சட்டிக்கு தான் ரொம்ப ஆசையாக இருக்கான். போட்டு ஒரு வெட்டை வெட்டி கோப்பா. அப்படி ஒரு பத்து உள்ளே போட்டு பத்து. இப்போ கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேயே ஆக்கி ஒரு கவலையை ஆக்கி அப்படியே அந்த சட்டியோடு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இது முன்னால தான் நம்ம வீட்டில் சாப்பிட்டா கூட என்ன சட்டியை இது பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஏசுவாங்க. இப்போ கடைகள்லேயே அந்த சாப்பாட்டுக்கு பெஸ்ட்டாக கொடுக்காங்க. அங்கேயே சமைச்சி அந்த சட்டியை வரவே அது சட்டி சோறுங்க பெஸ்ட்டாக கொடுக்காங்க. சாப்பிட அதை ஓட்டுற பழும்பு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சட்டி காலியாகி போச்சு. இருந்தாலும் உடம்புடக்க இன்னும் பெருமாளுக்கு இன்னும் சாப்பிட முடியல போலையா? நமக்கு தான் தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் முதல் வாரம் உட்காந்தோம், கடைசி வாரம் வரைக்கும் வெட்டிக்கிட்டு இருக்கோம். சரி, சட்டி காலியாகிட்டு நானும் சட்டி விட்டுருவேன். ரெண்டு புறா எங்க 1/4 கிலோ 4 புறா வாங்குறோம். சரி, முடிச்சுக்கோமா?